கையில கட்டி விடு. இந்த காப்பு உங்களை காக்கும். இந்த காப்புல நானே உங்க கூட எப்பவுமே இருப்பேன். என்ன மீறி தேவநந்தினியால எதுவுமே செய்ய முடியாது. காப்பு கயிறு உன் கையில இருக்கிற வர அந்த தேவநந்தினியால உங்களை நெருங்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். வந்தாலும் இந்த துர்க்கை அம்மனை பூஜை செஞ்சா எல்லா கஷ்டமும் வந்த இடம் தெரியாம பறந்து போயிடும். 4 வார வெள்ளிக்கிழமை இந்த அம்மனுக்கு உச்சிக்கால பூஜை செஞ்சுட்டு வா, உன் கஷ்டம் எல்லாம் தீரும். நிச்சயம் செய்யறேம்மா, நிச்சயம் செய்யறேன். பூஜை முடிஞ்சதும் 2 சுமங்கலிகளுக்கு பூவும் தாலி சரடும் வளையலும் கொடுத்து அவங்க ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோ. இந்த துர்க்கை அம்மன் ரொம்ப உக்கிரமான அம்மன். ஜானஸ்ய சஷ்டி, நீ செய்யற பூஜையும் அதுக்கேத்த மாதிரி உக்கிரமா இருக்கணும். எலுமிச்சம் பழத்துல விளக்கேத்தி அம்மனுக்கு 108 தடவை நமஸ்காரம் பண்ணு. உன் மனசு முழுக்க இருக்க வேண்டியது ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். அது உன் தாலி பாக்கியத்தை பத்தின நினப்பு மட்டும்தான். பூஜை அன்னைக்கு முழுக்க அன்ன ஆகாரம் இல்லாம இருந்து உச்சி காலத்துல இந்த பூஜையை நீ செய்யணும். உன் மனசு அலப்பாயவே கூடாது. பூஜைக்கு மனசாலையும் நிஜமாவோ எந்த தடங்களும் வரக்கூடாது. இப்படி செஞ்சன்னா உன் தாலிய அந்த அம்மன் காப்பாத்துவா. உன்னை நம்பி இங்க வந்தது வீண் போகல தாயி. எங்களை நீ காப்பாத்திட்டமா, காப்பாத்திட்ட. என்னை நம்பி வந்தவங்க யாரும் இதுவரை ஏமாந்ததா சரித்திரமே இல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. பாருங்க, இது வரைக்கும் காணிக்க செலுத்தாம இந்த குட்டியம்மா யாருக்கும் வாக்கு சொன்னதே இல்ல. உங்க நல்ல மனசு அந்த குட்டியம்மனுக்கு புரிஞ்சிடுச்சு. அதான் நல்ல வாக்க சொல்லி அனுப்பியிருக்கா. எனக்கு இது மறுபிறப்பு மாதிரி இருக்குமா? இனிமே நான் வெறும் அணு மட்டும்தான். என்ன தேவநந்தினியால இனிமே நெருங்கவே முடியாது. ஆனா சந்திர கிரகணம் அன்னைக்கு எனக்கு எதுவுமே ஆகாது. என் குற்ற உணர்ச்சிய தேவநந்தினி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறா. அவளுக்கு உண்மை தெரியும் போது அவளே புரிஞ்சுப்பா. தேவநந்தினி நம்மள புரிஞ்சுக்கிறவளா இருந்தா என்னைக்கோ புரிஞ்சுட்டு இருந்திருப்பா. ஆனா அவ வெறும் பிடிச்சிருக்கா சார். குட்டி அம்மன் சந்திர கிரகணம் அன்னைக்கு உங்களுக்கு துணையா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். இப்போதைக்கு சந்திர கிரகணம் பத்தி யோசிக்க வேண்டாம். அது வரும்போது வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். ஆமாமா, இனிமே நீங்க கவலைப்பட ஒண்ணுமே இல்ல. தைரியமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நீங்களும் வாங்கம்மா, உங்களை கோயில் வீட்டுல விடுறோம். இல்லம்மா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. குட்டி அம்மனுக்கு சேவை செய்யணும். நீங்க போயிட்டு வாங்க.
எங்களுக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. உங்களை வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டோம். நானும் வாழ்க்கை முழுக்க உங்களை மறக்க மாட்டேன்பா. நல்லபடியா இருக்க 2 பேரும். அன்போட புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருங்க. நான் வரேன்ப்பா. நான் வரேம்மா. வாரு. சந்திரா. அம்மா, என்னம்மா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா. மான்சி இங்க திடீர்னு கிளம்பி போனா. அது ஏதோ கெட் டுகெதர்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்கதான் போயிருக்கா. வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாமா. என்ன விஷயமா? இப்ப நான் சொல்ல போறத அவ கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. என்ன விஷயமா அது? சந்திரா, உனக்கே தெரியும் சூர்யாவுக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எவ்வளோ கஷ்டம்னு. ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்ணா அடுத்த ப்ராப்ளம் ரெடியா நிக்குது. ஆமாமா. ஏதோ அண்ணனா இருக்க போய் இதெல்லாம் சமாளிக்கிறாரு. இதே இன்னொருத்தரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கையை வேணான்னு ஓடி போயிருப்பாரு. இப்ப சூர்யா இருக்கிற சிச்சுவேஷன்ல நாம தான் அவன் கூட துணையா நிக்கணும். இது நம்ம கடமை சந்திரா. ஏன்னா அவன் தனக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதில்ல. எப்பவும் இந்த குடும்பத்தை பத்தியே யோசிக்கிறான். 100% ட்ரூமா. அண்ணியும் பாத்தீங்களா அண்ணனுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்க 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கத்தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த தடவை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சூர்யா வீட்ல கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆபீஸ் பிசினஸ்ன்னு எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையும் நீ பாத்துக்க. சூர்யா வேற எதை பத்தியும் யோசிக்காம அனு கூட நிம்மதியா இருக்கட்டும். நான் இவ்ளோ சொல்றேன், நீ பதில் சொல்லாம அப்படியே பாத்துட்டு இருக்க. அம்மா, எல்லா பொறுப்பையும் நானே எடுத்துக்கணும்னா என்னால முடியுமாமா? முடியுமான்னு என்கிட்ட கேட்டா நீ இல்ல சொல்லணும், என்னால நிச்சயம் முடியும் மம்மின்னு. அம்மா, பிசினஸ்ல அண்ணன் பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டாருமா. இங்க பாருங்களேன். ஆனா எனக்கு என்னமோ இந்த கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குதுமா. நல்ல வேலை மான்சி இல்ல. இருந்திருந்தானா இப்பவே ஆபீஸ் கிளம்புன்னு என்ன கிளப்பி கூட்டிட்டு போயிருப்பேன். மான்சி வந்தப்புறம் நான் எடுத்திருக்கிற டெசிஷனை அவகிட்ட சொல்லு. அவளையும் கூட்டிக்கிட்டு ஆபீஸுக்கு போ. நீயும் அவளை சேர்ந்து பிசினஸ பாத்துக்கோங்க. மா. அம்மா, இனிமே இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் முடிவெடுத்தாச்சு. மீரா கிட்டையும் பங்கஜ் கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன். இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா இருந்ததெல்லாம் போதும். போய் பிசினஸ கவனி. அம்மா, மான்சி இருந்தா பாட்டு கேட்க விட மாட்டாமா. ஏதோ அவ இல்லையேன்னு பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். நீங்க வந்து பிசினஸ பாருன்றீங்க. என்னம்மா அது? நீ மட்டும் பாட்டு கேட்டுட்டு இருந்தா போதுமா? கொஞ்ச நாளைக்கு சூர்யாவும் கேட்கட்டும். நீ ஆபீஸ்க்கு கிளம்புற வழிய பாரு. அம்மா. பங்கஜ், எதுக்கு திடீர்னு சாரதாமா வர சொல்லிருப்பாங்க? தெரியல மீராஜி. அதுவும் நம்ம 2 பேரையும் வர சொல்லிருக்காங்கன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சீக்கிரமே சார் வந்துட்டா நல்லது.
ஆபீஸ்ல சார் இல்லாம ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. சார் கூடவே இருந்து பிசினஸ் நுணுக்கங்களை கத்துக்கிட்டவன் நான். சூர்யா சார் ஒரு அன்பிலீவபிள் பிசினஸ்மேன். நான் என் ஜாபை லவ் பண்ண ஆரம்பிச்சதே சூர்யா சாரோட டெடிகேஷனை பார்த்துதான். வாட் a great man he is. உண்மைதான் மீராஜி. அம்மா வாங்க. ஏதாவது ப்ராப்ளம் அம்மா? ஏன்பா, ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும்தான் உங்களை வர சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் இல்லம்மா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நம்ம சூர்யாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு நான் டிசைட் பண்ணிருக்கேன். ஓடி ஓடி சூர்யா ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அதுக்கு தான் இந்த டிசிஷன். ரெஸ்ட்னாமா? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்தும் சூர்யாவை நான் ரிலீஸ் பண்ண போறேன். என்னம்மா, என்ன சொல்றீங்க? இனிமே பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ முழுக்க முழுக்க மேனேஜ் பண்ண போறது சந்திரா தான். பங்கஜ், நான் சந்திரா கிட்ட பேசிட்டேன். மீரா, நீ உடனே இந்த விஷயத்த நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டையும் அபிஷியலா இன்ஃபார்ம் பண்ணிடு. அம்மா, பட் இந்த டிசிஷனை யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கம்மா. ப்ராப்ளம் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீரா. நானும் இந்த கம்பெனில ஷேர் ஹோல்டர் தானே, அதை நீ மறந்துடாத. ரொம்ப கொஸ்டின் பண்ணாங்கன்னா ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணு. நானே வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன். I know how to handle them. ஓகேம்மா. என்ன பங்கஜ் இது? சாரதாம்மா திடீர்னு இப்படி சொல்றாங்க. உங்களுக்கு தான் சந்திரா சார்னா ரொம்ப பிடிக்குமே. என்ஜாய் மீராஜி. இருக்கிற கன்ஃபியூஷன் பத்தாதுன்னு இப்போ சந்திரா சார் வரையா? அவர் வந்து என்னெல்லாம் பண்ணி வைக்க போறாரோ. சூர்யா சார் இடத்துல சந்திரா சார் நினைச்சு பார்க்கவே முடியல பங்கஜ். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு. பழகிக்கோங்க மீராஜி. பழக பழக எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சூர்யா சாருக்கு பதிலா சந்திரா சாரா? இது என்ன மெகா சீரியலா? அவருக்கு பதில் இவர்னு போட. ஒரு நாள் 2 நாள்னா தலையெழுத்தேன்னு சகிச்சுக்கலாம். இதெல்லாம் நோ சான்ஸ். சந்திரா சாரே ஐயோ இந்த பிசினஸே வேண்டான்னு போற மாதிரி செஞ்சிட வேண்டிதான். அப்படி செஞ்சுட்டா சூர்யா சார் ஆட்டோமேட்டிக்கா ஆபீஸ் வந்துருவாரு. சூர்யா சார் ஆபீஸ்ல என் கூட இருந்தே ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். சாரி சந்திரா சார், ஐ எம் வெரி சாரி. உங்களையே இப்படி போட்டு பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ். ஐயோ, இவ ஏன் சுப்பு வாசல்லே நிக்கிறா? வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாளே. நம்மள பார்த்ததும் அணுவை பத்தி பேசி ஏதாவது வம்பிழ்பாளே. எதுக்கு இந்த ஏழ்ற? சுப்பு, நம்ம போயிட்டு அப்புறமா வரலாமா? இவங்களுக்கு பயந்து நாம ஏன் போனோம்? நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். வா, நான் பாத்துக்கிறேன். இவ ஏன் சுப்பு எப்பவுமே இங்கே இருக்கா? இவளுக்கு ஆபீஸ்ல வேலையே இல்லையா? அத பத்தி நமக்கு என்ன கவலை? வா. ஹலோ சார். ஹலோ மேடம். என்ன சூர்யா சாரும் அனுவும் வந்துட்டாங்களான்னு பார்க்க வந்தீங்களா? இன்னும் வரல. ஆன் தி வே வந்துட்டு இருக்காங்க. எப்ப வேணா வந்துருவாங்க. ஆமா மேடம், உங்களுக்கு ஆபீஸ்ல எல்லாம் வேலையே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்கீங்க. அனு மாதிரி தான் நானும். ஐ மீன் நானும் ஆபீஸ்க்கு எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். போன்லயே எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். சூர்யா சார் எனக்கும் அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு.
நீங்க 2 பேரும் எப்பவுமே வெளிப்படையா பேசுறவங்க. அதனால தான் எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்டுட்டீங்க? நான் உங்ககிட்ட அப்பப்போ சில முக்கியமான விஷயங்களை அப்டேட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் அத நான் சொல்லலனா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாஸ்தவம் தாங்க. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இங்க என்னெல்லாமோ மர்மமா நடக்குது சார். மருமாமாவா? ஆமா, இப்பதான் சாரதாமா ஒரு முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. உங்ககிட்ட அதை சொல்ல வேண்டியது கடமைன்னு நினைச்சிட்டு வெளியில வரேன். நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. என்ன விஷயம் மேடம்? சொல்றேன், ஆனா நான் சொன்னதா காட்டிக்காதீங்க. சூர்யா சரையும் உங்க பொண்ணையும் ஒதுக்கி வைக்கணும்னு இந்த வீட்ல முடிவு பண்ணிட்டாங்க போல. ஒதுக்கி வைக்கணும்னா? என்னது? என்ன சொல்றீங்க மேடம்? ஒதுக்கி வைக்கிறதுனா எப்படி? சார், பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னா உங்களுக்கு சட்டுன்னு யார் ஞாபகம் வரும்? சூர்யா சார் தான். சூர்யா சார் தானே? அப்படிப்பட்ட சூர்யா சார் பிசினஸ்ல இருந்து மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியையும் சந்திரா சார் கிட்ட கொடுக்க போறாங்களாம். இத சாரதாமாவே என்கிட்ட சொன்னாங்க. இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். சூர்யா சார் வீட்ல சந்தோஷமா இருந்தா அது நல்லது தானே. அதுக்குதான் சாரதாமா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இதுக்குதான் உங்களை வெள்ளந்தின்னு சொன்னேன். வீட்லயே இருந்தா யாரு சூர்யா சார மதிப்பா? உலகம் முழுக்க சுத்துற ஒரு பிசினஸ் கிங்க வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டா அவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஆமா இல்ல புஷ்பா, நீ நினைக்கிற மாதிரி இது சின்ன விஷயம் இல்ல, யோசிக்க வேண்டிய விஷயம். அனு கூட இனிமே தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ஹெட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் மான்சி மேடமே பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனு வீட்ல தினமும் கீரை கூட்டும் ரசமும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க வேண்டிதான். அவ அனுதான் நல்லா சமைப்பாளே. ஐ திங்க் மான்சி மேடம் தான் பக்காவா பிளான் பண்ணி இத சாரதாமா வாயாலேயே சொல்ல வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் இந்த விஷயம் நடக்கும்போது நாம இங்க இருக்க கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. இல்ல மீரா மேடம், எனக்கு ஒன்னும் புரியல. மாப்பிள்ளை இல்லாத நேரத்துல சாரதாம்மா எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாம்? சுப்பு, இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம். இதுல நம்ம ஒண்ணும் பேசிக்க வேணாம். சூர்யா சார் வந்து அவர் பாத்துக்கிட்டோம். மாப்பிள்ளை வந்து இத பத்தி பேசுறதுக்குள்ள விஷயம் கைமீறி போயிடுச்சுன்னா? சாரதாம்மா எப்படியும் சூர்யா சாருக்கு நல்லது தானே பண்ணுவாங்க சுப்பு. நானும் இல்லைன்னு சொல்லியே, ஆனா அவங்களே எதிர்பார்க்காத அளவு இதுல ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா அப்புறம் இதை சரி பண்ண முடியாது. இந்த பாரு புஷ்பா, இப்பே போய் நாம அவங்க கிட்ட என்ன எதுன்னு பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான். வா, வரேன் மேடம். நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாதான் கரெக்டா போய் நான் சொன்னதா சொல்லுவாங்க. ஏன் இவங்க கிட்ட சொன்னேன்னு சாரதாமா என்கிட்ட கேட்டா, அனுவும் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ங்கிறதுனால இவங்க கிட்ட கேஷுவலா சொன்னேன். ஆனா இவங்க ஏன் இதுக்கு போய் இவ்ளோ ப்ராப்ளம் பண்றாங்கன்னு தெரியலன்னு இவங்களே கோத்து விட்டுற வேண்டிதான். நடக்கட்டும் நடக்கட்டும். எப்படியோ சந்திரா சார் ஆபீஸ் பக்கம் தலை வச்சு படுக்காம இருந்தா சந்தோஷம்தான். வாங்க வாங்க உட்காருங்க. இல்லைங்க, பரவாயில்ல. நீங்க பெரியவங்க, நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரியா தான் இருக்கும், அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்ப எடுத்த முடிவு சரியில்லை. சுப்பு, என்ன வந்ததும் வரதுமா இப்படி பேசுற? பொறுமையா பேசிக்கலாம். நான் பொறுமையா தான் பேசுறேன், என்ன கொஞ்சம் பேச விடு. புஷ்பா, இருங்க, அவர் கொஞ்சம் பேசட்டும். சுப்பு, நீங்க எந்த முடிவு பத்தி சொல்றீங்க? இல்லைங்க, மாப்பிள்ளைய இனிமே ஆபீஸ் பக்கமே போக வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஓ, அதுவா? மீரா சொன்னலா? உங்க மாப்பிள்ளைக்கு ஒண்ணுனதும் அப்படியே பதறிட்டு ஓடி வரீங்க. ஐ லைக் இட். ஆனா ஒன்ன மறந்துட்டீங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே சூர்யா என்னோட பையன். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லிங்க. உங்களுக்கு தான் அவர் மேல எல்லா உரிமையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்ப மாப்பிள்ளை மேல எங்களுக்கும் அக்கறை இருக்கு இல்லையா? ஐயோ, யாரு இல்லன்னு சொன்னா? முதல்ல நான் எதுக்காக சொன்னேன்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க.
சுப்பு, உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து அவளுக்கு நிம்மதியே இல்ல. அவளை சூர்யாவுக்கு கட்டி வச்சப்ப நான் நினைச்சுக்கிட்டது அவளை எப்பவுமே என் கூடவே வச்சுக்கணும்னு. ஆனா பாருங்க, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவ இந்த வீட்ல ஒரு நாள் கூட முழுசா இல்ல. பாவம் அனு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு சூர்யாவுக்கு மட்டும்தான் நினைச்சீங்களா? இல்ல, அனுக்காகவும் தான். நாங்களும் ஒரு முடிவு எடுத்திருக்கோங்க. முடிவா? நீங்களுமா? ஓகே ஓகே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அனு வந்த பிறகு அவளை நாங்க எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறோம்.